இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்கள் வாழ்க்கையை அறிந்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கிறவரே, நாங்கள் கஷ்டப்படும் பொழுதும் வேதனையில் வாழும் பொழுதும் எங்கள் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அறிந்து எங்களுக்கு ஆறுதலும் ஆசீரும் கொடுப்பவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காத்து வழிநடத்துகின்றீர். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ எங்களுக்கு நாள்தோறும் உமது வார்த்தையாலும் உமது உடனிருப்பாலும் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு விடுதலை கொடுக்கின்றீர். எங்கள் குடும்பங்களிலே அமைதி சமாதானம் நிலவ நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர். நாங்கள் உம்மை அனுபவிக்க உமது உடனிருப்பினால் நாங்கள் துன்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் வெளிவர நீர் உதவுகின்றீர். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், சாரா பணிப்பெண் மகன் மீது கூறுகின்ற வார்த்தைகளை பற்றி வெளிப்படுத்துகின்றது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்று சாரா அபிரகாமிடத்திலே கூறுகின்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட அபிரகாம் மனமுடைந்து போகின்றார். ஆண்டவர் அபிரகாமிடம் சாரா கூறுவதை செய்யும்படியாக அபிரகாமுக்கு ஆண்டவர் கூறுகின்றார். அதன்படி சாரா சொன்னதை அபிரகாம் நிறைவேற்றினார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், 2 பேய் பிடித்த நபர்களை ஆண்டவர் குணமாக்குகின்றார். இதோ ஆண்டவரிடம் அந்த பேய் பிடித்தவர்கள் கூறுகிறார்கள், ஏன் இப்போதே வந்துவிட்டீர், எங்களை தொலைக்கவா வந்தீர் என்று கேட்கிறது. அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான அன்பையும் இரக்கத்தையும் இதோ வெளிப்படுத்தும் வகையிலே அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றார். ஆண்டவரை இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழவும் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து உமக்கு ஏற்றவர்களாக சாட்சிய வாழ்வு வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ அவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.